உள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு கருணையே இல்லாத உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட உங்களை விட்டு பிரிஞ்சு இல்லான்னு முடிவு செய்துட்டோம். நாங்க எங்க இருந்தாலும் உங்க அன்பையும் பாசத்தையும் நினைச்சிருப்போம். தயவு செய்து எங்களை தேட முயற்சிக்க வேண்டாம். இப்படிக்கு உங்களை விட்டு பிரிந்து வெகு தூரம் செல்லும் அனாதைகரான பிள்ளைகள். மீனா, பசங்க தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்ன தவிக்க விட்டுட்டு போயிடாதம்மா. உயிரில்ல, தங்கை, வெள்ளி, வஜ்ரமில்லை, எடூரமில்லை, வைரமில்லை. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருக்கலாம். ஆனா என்னைக்குமே நீங்க எங்களுக்கு ஒண்ணு டாடி. மீனா, கவலைப்படாதம்மா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தைரியமா இரு. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் உங்ககிட்ட பின்வாதமா சண்டை போடாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இல்ல மீனா, எல்லாமே ஏன் தப்புதான். நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவங்கிற புத்தியே எனக்கு இல்லாம போயிடுச்சு. நானும் உன்னை அனுசரிச்சு நடந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? இல்லங்க, என்ன இருந்தாலும் நான் பொம்பளை. உங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டிய நான் பண்ணதான் தப்பு. இனிமே நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க மாட்டாங்கிற பயத்துலதான் பிள்ளைங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. இல்லன்னா போயிருக்க மாட்டாங்க. நான் சுந்தரம் பேசுறேன். உங்க குழந்தைங்க காணாம போயிட்டாங்கடா. ஆமா, நீங்க யாரு? நாங்க யாருன்னு அப்புறம் சொல்றோம். குழந்தைங்க இப்ப எங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்களா? நீங்க யாரும் சொல்லவே இல்லையா சார்? ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க யாரு? கழிச்சுட்டாங்க மீனா. யாரோ புண்ணியவங்கிட்ட இருக்காங்க. கொஞ்சம் ஹலோ, சீக்கிரம் சொல்லுங்க. வேணும் சார், வேணும். உயிரோட தான் சார் பார்க்கணும். என்ன சார் கேள்வி? குழந்தைகளை உயிரோட பார்க்கணும். 75,000 ரூபாய் கொடுக்கணுமா? எனக்கு? யாரையா நீ? ஹலோ,
கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? குறவழியை நெறித்து கொலை பண்ணிடுவோம். Hey! What do you mean? Blackmail பண்ற? I am a lawyer. I will prosecute you. I will put you in jail. அவங்க குழந்தைகளை ஏதாவது செய்ய போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்புறம் நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாது. இருமா. ஹலோ, குழந்தைங்க உங்ககிட்ட தான் இருக்காங்கறத எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? இதோ உங்க வாரிசு பேசி கேளுங்க. ஹலோ, அப்பா, அம்மா. ஹலோ, கோபு, பத்திரமா இருக்கியாப்பா? கோபு எங்க? ஹலோ, பாபு, பப்பி எங்க? அவங்களை எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க. சீக்கிரம் எங்களை வந்து கூட்டிட்டு போங்கப்பா. கட்டி போட்டுருக்காங்களா? பாபு, எப்படி இருக்கப்பா? உங்களை எல்லாம் கட்டியா போட்டுருக்காங்க. ஆமாம்மா, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குமா. சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்கம்மா. சரிப்பா. ஹலோ, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆ. உங்க குழந்தைங்க குரலை கேட்டீங்களா? கேட்டோம். தொடர்ந்து இந்த குரலை கேட்கணும்னா மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர் போற ரோட்ல சரியா 12 மணிக்கு 75,000 ரூபாயோட நீங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு ஏதாவது செஞ்சீங்க உங்க குழந்தைங்க உயிரை பார்க்க முடியாது. என்னது போலீஸ் கம்ப்ளைண்ட்? தகராறு பண்ணாதீங்க, தெரியும் சொல்லுங்க. இல்ல நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். வேற யாரையும் கூட்டிட்டு வர மாட்டோம். நீங்க சொல்ற இடத்துக்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க குழந்தைகளை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். தயவு செய்து ப்ளீஸ். ஹலோ எந்த ஜென்மத்துல பட்ட கடனோ தீத்து 75,000 ரூபாய். இந்த அர்த்த ராத்திரில போய் யார்கிட்ட கேட்பேன்? என்ன செய்வேன்? இத பாருங்க, எனக்கு இந்த தாலி இருந்தா போதும், எனக்கு நீங்க இருந்தா போதும். நான் சம்பாதிச்சது, நீங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நமக்கு குழந்தைங்க வச்சுற வீடு இதெல்லாம் பேச இல்லைங்க. வாங்க புறப்படுங்க. நீ எதுக்கு கூட வர்ற? நான் வந்து குழந்தைங்க மூத்த பாக்கணும். ஐயோ, ரவுடி பசங்களும் கொலகார பசங்களும் இருக்கிறதுக்கு நீ இருக்கமா வரணும்? எப்படியாவது என்ன கூட்டிட்டு போங்க. குழந்தைங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது. வாங்க. என்ன ஆனாலும் சரி, வா. சரி. குழந்தைகள் எங்கே? முதல்ல அவங்களை எங்க கண்ணில் காட்டு. ஓஹோ, குழந்தைங்க மேல அவ்வளவு பாசம். எத்தனையோ பேர் பாசமே இல்லாம கேவலம் 75 ரூபாய்க்காக குழந்தையை வித்திருக்காங்க. நீங்க 75,000 ரூபாயை குழந்தைகளுக்காக இழக்க தயாராயிருக்கிறீங்களோ? பப்பி, பாபு, பப்பி. பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் புறப்படுங்க. கொடுத்துருங்க, சீக்கிரம் கொடுத்துருங்க. கொடுக்காதீங்க டாடி. என்னம்மா சொல்ற? பாப்பி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? ஆமா மம்மி, எப்படி இந்த 2 நாள்ல நீங்க டைவர்ஸ் பண்ணிக்க போறீங்க? அப்புறம் நாங்க யாரோ நீங்க யாரோ? எங்களுக்காக நீங்க சம்பாதித்த பணத்தை இழக்க வேண்டாம். அந்த பணத்தை ஏதாவது ஒரு பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைங்க, வட்டி கிடைக்கும். உங்களை விட எங்களுக்கு இந்த பணம் பெருசு இல்லடா, நீங்க தான் முக்கியம். இப்ப அப்படி சொல்லுவீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இது எங்க பர்சனல் மேட்டர், நீங்க தலையிட உரிமை இல்லைன்றீங்க. இல்லம்மா, இனிமே நாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்ப நாங்க திருந்திட்டோம், 2 பேரும் ஒண்ணாயிட்டோம். ஆமாம்மா. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு குழந்தைகளை இங்க கூட அனுப்பிச்சு வையப்பா. மம்மி, நான் இவங்களை தான் விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இவங்களை தான் பண்ணிக்குவேன். இவங்களை விட்டு நான் இங்கே வர மாட்டேன். பப்பி, என்னம்மா இது? இந்த ரவுடியை பிளாக்மெயில் பண்றவனே, பால் கொள்ளக்காரனே, திருடனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா டாடி, இவங்க திருடன் தான். ஆனா என் மனசு திருடினவங்க. இது? பாருங்க. ஏன்பா சதாசிவம் பிள்ளைல நீ? ஆமாம்பா, நான் தான் சதாசிவம், அவன் தான் என் மகன். நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இல்லையா, என் இடத்துல இருந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா, கிருஷ்ணா, நீயா? நீங்களாம் எப்படி இங்க வந்தீங்க? எல்லாம் காரணத்தோட தான் வந்திருக்கிறோம். திருவாரூர் தேர்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? ஊர் கூடி வடம் பிடிச்சு இழுத்தாதான் அது நிலைக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை இழுத்துட்டு வந்து ஒரு நிலையில நிறுத்திருக்கிறோம். ஏன்? ஒடிஞ்சு 2ஆ இருக்கிற குடும்பத்தை பார்த்து மனசு ஒடிஞ்சவங்க நாங்க. நீங்க ஒன்னா சேர்றதுக்காக நாங்க போட்ட நாடகம் தான் இது. இதெல்லாம் நாடகமா? நாடகம் தாண்டா. இதுக்கெல்லாம் வாத்தியாரு இவர்தான். ஏன்பா இன்னும் இந்த கோலத்தோட நிக்கிறீங்க? காட்டுக்கு மேலத்தியா? ராஜா, நீயுமா? சாரி ஜூனியர், சாரி சார். உங்க பொண்ணு இன்னொருத்தரை காதலிக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அந்த போட்டியை தலையிட்டா அசிங்கம் இல்லையா? அதனால நானே விலகிட்டேன். சாரி டாக்டர், நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்ன்றதுதான் எங்க எல்லாருடைய விருப்பமும். வெள்ளக்கொட்டை லூசா போடுறதை விட்டுட்டு டைட்டா கரும்பு ட்ரெஸ் போட்ட காரணமே உங்க நம்பிக்கை தான். கரெக்ட். ஐயா, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எந்த வேளையில நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துல இருந்து எங்க மனசுல இருந்த சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போய்
குடும்பமே ஆட்டம் கண்டு போச்சு. டேய், நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சேன். நீங்க 2 பேருமே அதை அலட்சியப்படுத்தினீங்க. இப்ப தெரிஞ்சது அதனுடைய பலன். சுந்தரம், என் அனுபவத்தை வச்சு ஒண்ணு சொல்றேன். தொட்டில்ல கிடக்கிறது இருக்கு, அது 4 மேனியா வளர்ந்து கட்டிலுக்கு வரலாம். ஆனா கட்டில்ல கிடக்கிறது வர வர தேஞ்சு தொட்டிலுக்கு வந்துடும். டேய் சுந்தரம், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாடா? கட்டிலா தொட்டிலா, குழந்தைங்க பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கலாம். ஆனா நாம குழந்தைத்தனமா நடக்கூடாது. நடந்தா இது மாதிரி கலாட்டா தான், தெரிஞ்சுக்க. யூ கேன் பி சைல்ட் லைக் பட் நாட் சைல்டிஷ். ஏன் எங்கிட்ட சொல்றீங்க? இவன்கிட்ட சொல்லுங்க.